கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம். எரேமியா 1ஆம் அதிகாரம் வசனம் 8. நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஒரு அற்புதமான ஒரு வசனம். ஒவ்வொரு கடவுளுடைய பிள்ளைகளும் நினைவில் கொள்ள வேண்டிய வசனங்களில் இது மிக முக்கியமான ஒரு கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் இந்த காலை நேரத்தில் மறந்துவிடவே வேண்டாம். வேதத்தில் ஆண்டவர் இன்னொரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு நாளும் அந்த வார்த்தையை நாம் என்ன செய்வதில்லை, நினைவு கூறுவதே இல்லை. ஒவ்வொரு நாளும் கடவுளை நாம் எப்படி ஒப்பிட்டு பார்க்கிறோம் என்றால், நம்முடைய பலன் எவ்வளவோ, நமக்கு சிந்திக்கும் திறன் எவ்வளவோ, நம்முடைய கையில் இருக்கிறதான திறமை எவ்வளவோ, நமக்கு இருக்கிறதான சாத்திய கூறுகள் எவ்வளவோ, அதை வைத்து கடவுளை நாம் ஒப்பிட்டு பார்த்து, ஓ இதுதானே என்னுடைய நிலைமை, இதில் எனக்கு எங்கிருந்து நன்மை உண்டாக போகிறது, கடவுள் இதை தாண்டி என் வாழ்க்கையில் என்ன செய்து விட முடியும், நான் படிக்காதவன் அல்லது திறமையாக பேசக்கூடிய வார்த்தை இன்னும் ஜாலம் என்று சொல்லுவார்கள் கிராமங்களில், வார்த்தையில் அப்படியே வல்லவனாக இருந்து மற்றவர்களை நான் அப்படியே மாற்றிவிடக்கூடிய, என் பக்கமாக இழுத்து விடக்கூடிய பேசும் திறமை இல்லாதவன், பணபலன் இல்லாதவன், என் சரீரத்தில் ஆரோக்கியம் இல்லை, அல்லது எந்த ஒரு காரியத்தையும் திறமையாக கையாளுவதற்கு எனக்கு போதுமான அறிவு இல்லை. ஆகையால் என் வாழ்க்கையில் இதையெல்லாம் தாண்டி ஒரு காரியம் நடப்பதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை என்று நாம் யாராக அல்லது எந்த நிலையில் இருக்கிறோமோ அதை கொண்டே கடவுளையும் கடவுளுடைய வல்லமையும் நாம் அளவுகோலாக கொண்டிருக்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, அப்படி அல்லவே அல்ல. கடவுள் உங்களிலே பெரியவராக இருக்கிறார், உங்களில் பெரியவராக இருக்கிறார். அந்த கடவுள் இன்றைக்கு நமக்கு சொல்லித் தருகிற ஒரு வார்த்தை என்ன, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம். யாருக்கு? உங்களுக்கு விரோதமாய் வருகிறார்களே, உங்களை நிர்மூலமாக்க நினைக்கிறார்களே, உங்களை தொந்தரவு செய்து கொண்டிருக்கிறார்களே, உங்களை உபத்திரவப்படுத்தி கொண்டிருக்கிறார்களே, நீங்கள் நன்றாக இருக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கக்கூடாது, உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கக்கூடாது, உங்களுடைய பிள்ளைகள் நல்ல நிலைக்கு வந்துவிடக்கூடாது, அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, நீங்கள் தொடர்ந்து அந்த வேலையில் நிலைத்திருக்கக்கூடாது, நீங்கள் குடும்பமாக சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று சொல்லி எல்லாம் உங்களுக்கு விரோதமாக அநேக உபாய தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை பார்த்து நீ பயப்பட வேண்டாம். ஏன் பயப்பட வேண்டாம்? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். யார் உனக்கு விரோதமாய் வரலாம், யார் எதை வேண்டுமென்றாலும் செய்யலாம், இதோ பார், உன்னை கொன்று விடுவேன், முடித்து விடுவேன், அழித்து விடுவேன் என்றெல்லாம் கூட உங்களுடைய முகத்திற்கு முன்பாக சவால் விட்டு கொண்டிருக்கலாம். ஆனால் உங்களுடைய கடவுள் உங்களுக்குள் பெரியவராய் இருக்கிறாரே, அவர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். அப்படியானால் என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களை காக்கும்படி உங்களுக்குள்ளாய் இருக்கிற கடவுளை நீங்கள் விசுவாசிக்க போகிறீர்களா? அல்லது உங்களுக்கு விரோதமாய் வருகின்றானே, அவன் இதை செய்து விட்டான், அதை செய்து விட்டான், அவன் இப்படி என்னை அழித்து விடுவான், இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லிவிட்டான், எனக்கு விரோதமாக இதை செய்து கொண்டிருக்கிறான், அவனிடத்திலிருந்து என்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு நான் என்ன செய்வது என்று அவனை பார்த்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீர்களா? நான் மீண்டும் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இஸ்ரவேல் மக்கள் அனைவரும் கோலியாத்தை பார்த்து பயந்தார்கள். அதற்கு காரணம் தனக்குள் இருக்கிறதான பலத்தையும் கோலியாத்துக்குள்ளாக இருக்கிற பலத்தையும் ஒப்பிட்டு பார்த்தார்கள். ஆனால் ஒரு சிறிய வாலிபன், அவன் கோலியாத்தை பார்த்து பயப்படவில்லை.
காரணம், கோலியாத்தின் பலத்தை காட்டிலும் தன்னோடு இருக்கிற கடவுள் பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்தான். ஆகையினால்தான் இப்படி சொன்னான், நீ என்னை கொல்லும்படியாய் வருகிறாய், ஆனால் நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன் என்று சொல்லுகிறார். அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பிரச்சனைகளை கர்த்தருடைய நாமத்தினால் கையாள பழகுங்கள். உங்களுடைய பலத்தில், உங்களுடைய சுய முயற்சியில் நீங்கள் ஓடாதிருங்கள். அப்பொழுது வெற்றி உங்களுக்கு மட்டுமே சொந்தமாயிருக்கும். ஏனென்றால் உங்களை காக்கும்படி கடவுள் உங்களுடனே கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதித்து தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென், ஆமென்.